வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோ ஒரு டிசைனிங் வீடியோ தான். ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 டைம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரியே டிசைன் கொஞ்சம் வேரி ஆகும். பட் மெத்தட் அதாவது இந்த டிசைனை போட்ட மெத்தட் 2 வீடியோலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் முடிஞ்ச அந்த 2 வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவையும் பாருங்கள், என்ன மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஏன்னா இந்த டிசைன் ரொம்ப ஃபெமிலியரான டிசைன் தான். எல்லாருமே இந்த டிசைன் போட்டிருப்போம். ஸோ இந்த டிசைன் போடாதவங்க யாரும் ஆரி ஒர்க்கு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆரி ப்ளவுஸ் ரெடி பண்ணி போட்டாலும் இந்த டிசைன் பார்த்தோன்னே நமக்கு போட்டுக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக எப்பயும் போல் நான் இதில் 3 லைன் சரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சென்டரில் இந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோப்பை ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோப்பு மேலே நான் சுகர் பீட் லோடிங் கொடுக்குறேன். 7 பீட் கொடுக்குறேன். ஒவ்வொரு லோடிங்கில் அப்பையும் 7 பீட் கொடுத்து 2 சைடும் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படியே க்ராஸாக கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லோட் ஆயிரும். இந்த லோடிங் கீழே நான் கொடுத்துருக்க பேஸ் நம்ம நாட்டு பின்னாடி ரோப் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் இது. லோடிங் த்ரெட் இல்லை, ஒயிட் கலர் த்ரெட் இல்லை. நான் எப்போயுமே இந்த பீடு லோடிங் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் இந்த த்ரெட்டே யூஸ் பண்ணிடுறேன். கோல்டு கலரில் இருக்கிறதுனால நமக்கு பீடு ஒரு வேளை விலகுனா கூட நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதுவே நம்ம ஒயிட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கோல்டு கலர்லையே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி கிராஸாக கொடுத்து நம்ம லோடிங் ஃபுல்லாக முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் 2 சைடுமே நம்ம நம்பர் 4 பீட் ஆன்டிக் கலர் கோல்டில் ஆன்டிக் கலர் பீட் கொடுத்து நம்ம ஒரு லைன் ஃபில் பண்ணிக்கலாம் அவுட்லைனுக்கு. இந்த பீடு கொடுக்கும்போது சிங்கிள் பீடாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பீடு பெரிய சைஸ், அதாவது சுகர் பீடு தவிர்த்து மற்ற எந்த பீடுனாலும் சிங்கிள் பீடாக தான் இன்சர்ட் பண்ணணும். சுகர் பீட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ்லலாம் இல்லை லோடிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பீட் லோடிங்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மோட்டிவ்ஸில் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஃபில் பண்ணிக்கிட்டேன் சரியில். ஸோ அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக. ஸோ 4 லைன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் நம்பர் 4 சைஸ் பீட் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீடு ஒட்டி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அந்த பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறமும் 2 லைன் ஜரியில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த செக்குடு லைன்ஸ்க்கு போயிடலாம். இந்த செக்குடு லைன்ஸ் வந்து நான் டைரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். கிளாத்லேயே ட்ரா பண்ணிட்டேன். பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் வந்தது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இந்த லைன் எக்ஸஸ் ஆகிருக்கிறது. அதை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளாத் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி வரையும் போது அழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கிளாத் அதனால் வரையும் போதே கொஞ்சம் மெலிசாக வரைஞ்சிக்கிட்டோம், லைட்டாக வரைஞ்சோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அழைச்சிக்கலாம். அந்த மாதிரி லைட்டாக அழைச்சிட்டு இப்போ இந்த கிராஸ் லைன் போட்டுட்ருக்கேன் செயின் ஸ்டிச்சு. சென்டரில் லைன் விட்டுட்டு 2 பக்கமும் அந்த லைனுக்கு 2 பக்கமும் 2 லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி நான் இந்த சேம் டிசைன் பண்ணும்போது வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அது என்ன மெத்தடுன்றதையும் பாருங்கள். ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஃபுல்லாக பீடில் வந்து கிராஸ் லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடுக்கு 2 பக்கமும் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். இங்கே அடுத்தது செகண்ட் டைம் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பீடெலாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தனித்தனி பாக்ஸஸாக ஃபில் பண்ணேன். இந்த பாக்ஸு அப்புறம் எல்லா பாக்ஸையும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அவுட்லைன் வந்து ஜரியில் கொடுத்தேன். அதுவும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீடு ஃபஸ்ட்டு கொடுக்காமல் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் பீட் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் சென்டரில் நம்ம அந்த லைன் விட்டோலையே நம்ம ட்ரா பண்ண லைன் இருக்குள்ள அந்த லைனில் பீடை நேராக கொடுத்துட்டு வரோம். இது ஏன் நான் இப்படி தேர்டு மெத்தட் இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்போ ஒரு லைன் முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் அப்படி கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டிசைன் கிராஸ்டு செக்குடு பேட்டர்ன் பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நமக்கு குயிக்காக கொஞ்சம் ஒர்க்கு முடியும். ரெண்டாவது விஷயம் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டிசைன் வந்து போடும்போது தான் வந்து அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்கோ அதை வந்து சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வேறு மாதிரி அதை பண்ண முடியும் கரெக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பண்ண விஷயந்தான் இது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம், பீடை வந்து அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பீட் மேலே கிராஸ் பண்ணும்போது பீடு வந்து ஒரு ஸ்டிச்சு பீடு தள்ளி நமக்கு நார்மல் த்ரெட்டில் தான் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அடுத்த லைனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது பாருங்கள். பட் இப்படி பண்ணாமல் நம்ம நார்மலாக சுகர் பீட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நார்மலாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் எல்லாம் கொடுத்துட்டு ஜரி ஃபஸ்ட்டு போடாமல் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுப்போம். அப்படி நாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஜரி வந்து கிராஸ் பண்ணி போகும். இந்த பீட் லைனை கிராஸ் பண்ணி போகும் அடுத்த இதுக்கு. ஸோ அப்படி போகும்போது என்னென்னா இடையில வந்து இந்த பீடு வந்து விலகிருச்சுன்னா அந்த இடத்துல கேப் விழுந்துடும். அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வருன்றதுனால நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜரி லைன் 2 லைனையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பீட் கொடுக்குறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த அவுட்டர் லைன் ஜரி லைன் 2 கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக வரணும். வந்துச்சுன்னா ஓகே. 2 லைனும் வந்து நல்லா சென்டரில் லைன் இருக்குது. அந்த லைனுக்கு நமக்கே தெரியும் பார்த்தா இந்த கேப் வந்து பீடு இன்சர்ட் பண்ண போதும் அப்படின்றது நமக்கு தெரியும் பார்த்தாவே. அந்த கேப்பை விட்டுட்டு 2 சைடும் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த டிசைன். ஸோ இந்த இடத்துல இந்த கார்னரில் வந்து நான் பெரிய சைஸ் நம்பர் 4 பீடும் ஒரு சுகர் பீடும் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நல்ல லென்த்தியான ஹேண்ட். இது எல்போலே வந்து நல்லா 13 இன்ச்சுக்கு மேலே இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பேக் நெக் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.
தேங்க்யூ.